ஒரு தலை ராகம். 1980 இல் வெளிவந்த டி. ராஜேந்தரின் படம். கதாநாயகி ரூபா அற்புதமான தேர்வு. மிக குறைந்த வசனம்தான் அவருக்கு படம் நெடுகிலும். பேச முடியாத வசனங்களை பேசும் கண்களால் அப்படியே நம்முன் கொட்டுகிறார். அந்த அகன்ற கரிய விழிகள்தான் எத்தனை உணர்வுகளை படம் முழுதும் பேசிக்கொண்டே போகிறது. படம் முழுவதற்கும் இருமுறை தான் சிரித்திருப்பார். அவர் கட்டியிருந்த அத்தனை காட்டன் சேலைகளும் அவ்வளவு அழகு. கதாநாயகன் சங்கர் அந்த காலத்தில் எங்க அம்மா சித்திகளுக்கெல்லாம் ஹீரோ. இந்த திரைப்படம் வெளிவந்த உடன் எத்தனை இளம்பெண்கள் அவர் மேல் காதல்வயப்பட்டார்கள் என அன்றைய கூட்டமே சாட்சி. சோகத்தை வெளிக்காண்பிக்கும் நடிப்பில் பின்னி எடுக்கிறார். ஆனால் அந்த கால பெல்பாட்டமும் காதை மறைத்த தலைமுடி அலங்காரமும் நெஞ்சில் பேண்டை டக் இன் செய்யும் விதம்தான் கொஞ்சம் சிரிப்பு மூட்டியது. ஒவ்வொரு நடிகரும் நடிகையும் சந்திரசேகராகட்டும், உஷாவாகட்டும், ரவீந்தராகட்டும், தியாகுவாகட்டும் தன் கதாபாத்திரத்தை செவ்வனே செதுக்கியிருந்தார்கள். 80களில் இருபாலார் படிக்கும் கல்லூரியை அப்படியே கண்முன் நிறுத்தினார்கள். அப்போ விழுப்புரம் அண்ணா காலேஜ் மட்டுமே கோ-எட். அம்மாவுடன் விஜயா தியேட்டரில் படம் பார்த்தது முறுக்கு போண்டா சுவை இன்னும் நினைவில் என நினைவு சுழற்றி அடித்து கொண்டே இருந்தது. வசனங்கள் நோ சான்ஸ், அவ்வளவு அருமை. இப்போதைய பெரும்பான்மையான படங்களில் தேவையில்லாத நேரத்தில் வண்டி வண்டியாக நடிகர்கள் வசனம் பேசுகிறார்களே. கதாநாயகன் கோவிலில் பக்கத்தில் நிற்கிறான். அவனுடன் பேச முடியாத நிலை. தங்கை அருகிலிருக்கிறாள். எண்ணெய் கிண்ணத்தை தவற விடுகிறாள். எண்ணெயவே எண்ணெய கொட்டிட்டேன், திருப்பி அள்ள முடியல என்கிறாள் அவன் உணரும் வகையில். நாயகிடம் நாயகன் என்னை காதலிக்கிறாயா எனக் கேட்க பதிலுரைக்காமல் மவுனமாக அங்கிருந்து அகல்கிறாள். அவன் அவள் தோழி என மற்றொரு சந்தர்ப்பத்தில் ஒன்றிருக்கையில் தோழியிடம் அவன் சொல்கிறான், கேட்காத கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்க. கேட்ட கேள்விக்கே சிலர் பதில் சொல்ல மாட்டேங்கறாங்க. அப்போது சுழற்றி சுழற்றி ரூபாவின் விழிகள் நர்த்தனமாடும் பாருங்கள். மிக அழகு அக்காட்சி. வசனம் அத்தனையும். இறுதி காட்சி. நாயகி நாயகனிடம் தன் மனதிற்குள் பொத்தி வைத்திருந்த காதலை பேசித் தீர்க்க வேண்டுமென நெடும் போராட்டத்திற்கு பின் கல்லூரி முடிந்த மறுநாள் முடிவெடுத்து கிளம்புகிறாள். அவள் மிகவும் அக்கறையுடன் தன்னை அலங்கரித்துக் கொள்வதை கவலை கலந்த வெறுப்புடன் தாய் பார்க்கிறாள். நாயகியின் அம்மா காலையில எழுந்திரிச்ச, குளிச்ச, பேசாம போயிருக்க. எங்க போற? பேசத்தான் போறேன் நாயகி. என்னடி உளர்ற? அம்மா உளறலம்மா, இப்பத்தான் நிதானமா பேசறேன் நாயகி. இந்த இடத்தில் என்னையும் மீறி வசன அபாரத்திற்கு கரங்கொட்டி மகிழ்ந்தேன். வசன கர்த்தாக்கள் படத்தை நகர்த்தும் விதம்தான் படத்திற்கு அழகூட்டும் என்பேன் நான். பாட்டுக்கள் அத்தனையும் தேனினிமை. என்ன பொருட்சுவை, என்ன காட்சி பொருத்தம். ஏதேதோ ராகம் எந்நாளும் பாடும். அழையாதார் வாசல் தலை வைத்து ஓடும் வாசமில்லா மலரிது பாடலில் பாட்டு. கிணற்றுக்குள் வாழும் தவளையைப் போல மனதுக்குள் ஆடும் ஆசைகள் கோடி கடவுள் வாழும் கோவிலிலே பாடலில். வெறும் நாரில் கரம் கொண்டு பூமாலை தொடுக்கிறேன். வெறும் காற்றில் ஒளி கொண்டு சிலை ஒன்றை வடிக்கிறேன் குழந்தை பாடும் தாலாட்டு பாடலில். மிகைப்படுத்தப்பட்ட சண்டை காட்சிகள் இல்லை. அபத்தமான வசனங்கள் இல்லை. நகைச்சுவை என்ற பெயரில் முகஞ்சுளிக்க வைக்கும் தனித்தடம் இல்லை. அழகு, யதார்த்தம், இயல்பு இவையின்றி வேறேதும் இல்லை. ஆனால் படம் முடிந்தவுடன் மனம் முழுதும் சோகம் கவ்வியது. 80களில் பட்டையை கிளப்பிய படம். 200 நாட்கள் தாண்டி ஓடிய படம். ஹேட்ஸ் ஆஃப் ராஜேந்தர் சார். இதேபோல் இன்னுமொரு அழகான படம் கொடுங்களேன்.